12th standard mathematics. Welcome to all. Chapter number 3, சமன்பாட்டியல், theory of equations. Previous videosல பார்த்தீங்கன்னா 3.1 exercise தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். sum 1 2 3 ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இந்த எக்ஸசைஸில் வந்து 4th sum இப்போ பார்க்க போகிறோம். அப்போ 4th sum பொறுத்தளவுக்கு 3x³ minus 16x² plus 23x minus 6 equal to 0 என்னும் சமன்பாட்டின் இரண்டு மூலங்களின் பெருக்கல் பலன் 1 எனில் இந்த சமன்பாட்டை தீர்க்கவும். அப்போ இந்த சமன்பாடு பார்த்தீங்கன்னா முப்படி சமன்பாடு. அப்போ முப்படி சமன்பாட்டுக்கு 3 தீர்வுகள் இருக்குது, ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இரண்டு மூலங்களின் பெருக்கல் பலன் 1. இதை தான் வந்து செய்ய போகிறோம். அப்போ இந்த சம செய்யணும்னா முதல்ல கெழுக்களுக்கும் மூலங்களுக்கும் இடையே உள்ள உறவுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த வியட்டாஸ் ஃபார்முலாஸ் பார்த்தோம் இல்லையா, அதை எழுதி தான் செய்யணும். அப்போ சால்வ் த ஈக்குவேஷன் 3x³ மைனஸ் 16x² ப்ளஸ் 23x மைனஸ் 6 equal to 0 if the product of two roots is 1. அப்போ ரெண்டு ரூட்ஸை வந்து மல்டிபிள் பண்ண ஆன்சர் 1 கிடைக்குதான். அப்படி கிடைச்சா அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். முதல்ல இந்த ரூட்ஸுக்கு வந்து பேர் வைக்கணும். முதல்ல ஆல்பா பீட்டா காமா ரூட்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லின்னு பேர் வச்சுட்டு அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் ரூட்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அதை எழுதி அப்படியே செய்ய போகிறோம். அப்போ சொல்யூஷன் பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா கவுன்ஸ் பார்த்துட்டு வாங்க. அப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா த கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன், அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன். அப்போ தேவையான முப்படி சமன்பாடு ax³ ப்ளஸ் bx² ப்ளஸ் cx ப்ளஸ் d ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ கிவன் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்ட சமன்பாடு. அப்போ 3x³ மைனஸ் 16x² ப்ளஸ் 23x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல வியட்டாஸ் சூத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும். முதல்ல அதுக்கு முன்னால் ஏ எவ்வளவு, பி எவ்வளவு, சி எவ்வளவு, டி எவ்வளவுன்னு முதல் எழுதணும். அப்போ ஏ வேல்யூ என்பது 3, ஓகே. பி வேல்யூ என்பது மைனஸ் 16, ஓகே. சி வேல்யூ எவ்வளோப்பா 23, ஓகே. அதுக்கு அடுத்தது டி வேல்யூ எவ்வளோப்பா மைனஸ் 6. இதெல்லாம் கவர் பண்ணிட்டு ஒவ்வொன்றா ஆன்சர் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு ஆன்சர் என்ன? ஃபஸ்ட் ஆன்சர் என்பது இங்கே பாருங்கள், நல்லா கோணிங்க, ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இதுதான் வந்து 3 ரூட்ஸ். ஆல்பா ஒரு ரூட், பீட்டா ஒரு ரூட், காமா ஒரு ரூட். அப்போ ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ மைனஸ் பின்னா மைனஸ் 16 பி வேல்யூ பை ஏ வேல்யூ 3, ஓகே. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்க போகுது, நல்லா கவனிங்க. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிருமா? அப்போ ப்ளஸ் ஆச்சுன்னா 16/3 தான் வந்து நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்க போகுது. அப்போ 16/3. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என்பது 16/3. ஃபஸ்ட்டு வேல்யூ ஓவர். அப்போ செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா. அப்போ இது மைனஸ் பி பை ஏ, இது வந்து சி பை ஏ. அப்போ சின்னா எவ்வளோப்பா 23, ஏ எவ்வளோப்பா 3. அப்போ இதுதான் ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா வேல்யூ வந்தாச்சு, ஓகே. அதுக்கடுத்து இன்னொன்று இருக்குது, சொல்லுங்கள் பாப்பா. தேர்டு வந்து என்னது? தேர்ட் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு தேர்ட் பாயிண்ட்டு ஆல்பா பீட்டா காமா, அந்த தான் தேர்ட் பாயிண்ட். அப்போ தேர்டுன்னு என்ன அர்த்தம்? ஆல்பா பீட்டா காமா ஃபார்முலா வந்து மைனஸ் டி பை ஏ. அப்போ மைனஸ் டி பை ஏ. அப்போ டினா இங்கே மைனஸ் 6, ஏன்னா எவ்வளவு 3. அப்போ ஏ எவ்வளவுப்பா இருக்குது 3 இருக்குது. அப்போ அப்படியே வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போ டி வேல்யூ என்ன சொன்னால் மைனஸ் 6. அப்போ ஒரு மைனஸ் ரெடியாக இருக்குது. அப்போ மைனஸ் 6 பை ஏ வேல்யூ எவ்வளோப்பா, ஏ வேல்யூ 3, ஓகே. இப்போ 1 3 3 2 3 2 டைம்ஸ் ஆயிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ ஆன்சர் 2. அப்போ ஆல்பா பீட்டா காமா என்பது 2.
இதெல்லாம் மூணையும் என்ன பண்ணோம், மொத்தமாக கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆன்சர் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இப்போ கொடுக்கப்பட்ட கண்டிஷனை வந்து எழுதலாமா? இப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா 16/3 ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுட்டோம். ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா 23/3 இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சாச்சு. ஆல்பா பீட்டா காமா 2 கிடச்சிருக்கு, அதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சாச்சு. இப்போ கண்டிஷன் என்னன்னா, அதாவது இப்படி எழுதிக்கங்க, அந்த மூலங்கள் the required roots, இந்த ரெக்வயர் ரூட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆல்பா ஒரு ரூட்டு, பீட்டா ஒரு ரூட்டு, காமா இன்னொரு ரூட்டு வச்சுக்கலாம். இப்போ கண்டிஷன் முக்கியமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கண்டிஷன் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம், யாராச்சும் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ கண்டிஷன் இரு மூலங்களின் பெருக்கல் பலன் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் இஸ் எவ்வளோப்பா, 1. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மொதல் 2 மூலத்தையும் மட்டும் மல்டிபிள் பண்ணலாம். தேர்ஃபோர் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 1. இதுதான் முக்கியமான கண்டிஷன். ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 1. நல்லா கவனிக்கணும், ரொம்ப ஈஸி. இதிலேருந்து ஆன்சர் பார்ட்டே ஆரம்பிக்க போகுது. அப்போ 2 மூலங்களின் பெருக்கல் பலன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1 சொல்லிட்டாங்க. இப்போ அந்த தேர்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃப்ரம் 1 இல்லை ஃப்ரம் 3 எடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃப்ரம் 3. மூணாவது என்ன போட்டிருக்கோம்ப்பா, ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு 2. ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க, இந்த இடத்த கொஞ்சம் சீரியஸாக கவனிக்கணும். ஏன்னா இந்த தேர்டு வந்து ஆல்பா பீட்டா காமா எவ்வளோ கொடுத்துருக்கோம், 2 கொடுத்துருக்கோமா, ஆன்சர் அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆனால் கண்டிஷன் என்னென்ன, ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல போய் எழுதலாமா? அப்போ ஆல்பா பீட்டாவுக்கு எவ்வளோ போடலாம், 1. இந்த 1 போடலாம். அப்போ 1 × காமா ஈக்குவல் டு 2. அப்போ காமா எவ்வளோப்பா வருது, 2/1. அப்போ காமா வேல்யூ என்பது, அப்போ காமா ஈக்குவல் டு 2 வந்தாச்சு. அப்போ காமாவுக்கு டைரெக்டாக வேல்யூ வந்துருச்சுப்பா. அப்போ ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 1ன்னா ஆல்பா பீட்டா காமா 2. அந்த ஆல்பா பீட்டாவுக்கு 1 அப்ளை பண்ணியாச்சு. காமா வந்து அப்படியே இருக்கும், ஈக்குவல் டு. அப்போ 1 × காமா ஈக்குவல் டு, அப்போ காமா ஈக்குவல் டு 2. அப்போ ஃபஸ்ட்டு காமா வேல்யூ வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன சொல்ல போகிறோம், எதை செலக்ட் பண்ணணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃப்ரம் எதை எடுக்கலாம், எதை வேணால் எடுத்து செய்யலாம், ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். எதை வேணால் எடுக்கலாம்ப்பா, நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி எடுக்கணும். இப்போ தேர்ட் எடுத்தால் ஆல்பா வந்து காமா வந்து 2ன்னு கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஈக்குவேஷன் 1 அல்லது ஈக்குவேஷன் 2 எதை வேணாலும் எடுத்து செய்யலாம். நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன ஹிண்ட் தான், இதவே எடுக்க போகிறேன். இதை கூட 4ன்னு வச்சுக்கலாமா, 4ன்னு வச்சுக்கோங்க. இதை கூட 1 2 3 இது வந்து 4ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 4 எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைக்க போகுது. ஃப்ரம் 4ன்னு எழுதி ஆன்சர் பண்ண போகிறேன் பாருங்களேன், ஃப்ரம் 4. அப்போ 4ன்னா என்னப்பா, எதை வேணால் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டம் தான். அப்போ ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 1, இதுதான் 4. இப்போ பீட்டா மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம்ப்பா, 1/ஆல்பான்னு போடலாமா, அழகாக போடலாம். அல்லது ஆல்பா வேணும்னா 1/பீட்டா, அது நம்ம விருப்பம் தான். ஏற்கனவே வந்து காமாவுக்கு எத்தனை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை எடுத்துகிட்டு போய் எங்கே அப்ளை பண்ண போகிறோம்னா, ஃப்ரம் 2ல் போய் அப்ளை பண்ணால் ஒரு மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். அல்லது 1ல் போய் போட்டாலும் ஈக்குவேஷன் கிடைக்கும். எதில் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ 1 எடுத்துக்கோங்க, ஃப்ரம் 1. அப்போ 1ன்னா என்னப்பா, 1ன்னா ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குப்பா, 16/3. இந்த ஆல்பாவை அப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஏன்னா ஆன்சர் வந்து முடிய போகுது, கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ ஆல்பா வந்து தெரியாது வச்சுட்டோம். இந்த பீட்டானா எவ்வளோப்பா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அந்த பீட்டானா 1/ஆல்பான்னு வச்சுருக்கோமா. அதுக்கடுத்து காமானா எவ்வளோப்பா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இந்த 2ன்னு இருக்கா, அவ்வளோதாப்பா. எல்லாமே ஆல்பாவாக இருந்தால் நம்மளுக்கு வேலை ஈஸியாக முடியும். அப்போ 16/3 ஓகேப்பா. இதை என்ன பண்ணால்
இந்த நம்பரோடு கொண்டு போய் சேருங்க. அப்போ ஆல்பா ப்ளஸ் 1/ஆல்பா = 16/3 - 2. எப்படினாலும் ஒரு ஈக்குவேஷன் தான் வரப்போகுது. முதல் சிம்பிளிஃபை பண்ணுறக்காண்டி இப்போ பண்ணியிருக்கோம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் 1/ஆல்பா = இதை மல்டிபிள் பண்ணுங்கப்பா. 16 - 2 × 3 எவ்வளோப்பா? 6 கீழே 3பா. அப்போ இதை சுருக்கி போட்டால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது? கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்போ ஆல்பா ஸ்கொயர் நெக்ஸ்ட் பேஜில் எழுதவா? கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் எழுதுகிறேன். அப்போ ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் 1/ஆல்பா = 16 - 6/3ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆல்பா ஸ்கொயர் பை 1/ஆல்பா = இது எவ்வளோப்பா தம்பி? அப்போ 10/3. இதை டேக்கிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் 3 × ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் 1 = 10 × ஆல்பா. இதை மல்டிபிள் பண்ணுங்க, என்ன வரும்? 3 ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் 1 × 3 எவ்வளோப்பா? 3 = 10 ஆல்பா. அது ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வாங்க. அப்போ ஆல்பா 3 ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் 3 - 10 ஆல்பா = 0. இதை என்ன பண்ணணும்? இதை ஒரு இருபடி சமன்பாட்டு வடிவத்துக்கு மாற்றணும். அதாவது குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு மாற்றினா 3 ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் 10 ஆல்பா ப்ளஸ்ஸு 3 = 0. ஒரு இருபடி சமன்பாடு கிடச்சிருச்சு. இன்னும் ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிட போகுது. அப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 3 × 3 எவ்வளவு? 9. நம்ம டி மெத்தட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ மல்டிபிள் பண்ணால் 9 வரணும், ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும்? -10 வரணும். அப்போ 2 எண்களை பெருக்கினால் 9 வர வேண்டும். அதே 2 எண்களை கூட்டினால் -10 வரணும். அப்போ 1 × 9 9. இதுக்கும் மைனஸ் போட்டால் தான் அது -10 வரும். கரெக்டாக வருது. அப்போ எதால் டிவைட் பண்ணால் 3 ஆல்பாவால் 2 பக்கம் டிவைட் பண்ணு. இதான் டி மெத்தட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு தடவை 3 தடவை. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 ஆல்பா -1 இது ஒரு ஃபேக்டர். அடுத்து ஆல்பா -3 = ஒரு 0 ஒரு ஃபேக்டர். அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இது வேல்யூவாக மாற்றினா 3 ஆல்பா -1 = 0, ஆல்பா -3 = 0. அப்போ ஆல்பா = 3 ஒரு வேல்யூ கிடைச்சாச்சு. இங்கே 3 ஆல்பா = 1 ஒரு வேல்யூ கிடைச்சாச்சு. அப்போ ஆல்பா என்பது 1/3. அப்போ இதை எடுத்துக்கோங்க. இது ரைட் தான். இது முழு நம்பராக இருக்குது, இது ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போ ஆல்பாவுக்கு 3 எடுங்க. அப்போ ஆல்பா வேல்யூக்கு 3 எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா ஆல்பா முழுமையாக இருந்தால் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? தேர்ஃபோர் ஆல்பாவுக்கு 3 கிடச்சிட்டோம். காமாவுக்கு எத்தனை கிடச்சிருக்கோம்? காமாவுக்கு 2 கிடச்சிருக்கு. இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ பீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறோன்னா ஒரு இடம் நம்மளுக்கு ஈஸியான ஒரு இடம் இருக்குது. என்ன இடம்? ஃப்ரம் 3. அப்போ ஃப்ரம் 3னா என்ன சொல்லியிருக்கோம்னா ஆல்பா பீட்டா காமா = 2ன்னு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல போய் போடுங்கப்பா. ஆல்பாவுக்கு எவ்வளோப்பா? 3 × பீட்டாவுக்கு எவ்வளோப்பா? தெரியாது. காமாவுக்கு எவ்வளோப்பா? 2 = எவ்வளோப்பா? அது 2. அப்போ இந்த 2க்கு அடிச்சிடலாம். இந்த 1 டைம்ஸ் அடிச்சிடுங்க. அப்போ 3 பீட்டா = 1. 3 பீட்டா = 1. தேர்ஃபோர் அப்போ பீட்டா = 1/3. அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் 3மே கிடச்சிருச்சு. அப்போ ஆல்பாவுக்கு என்ன? ஆல்பாவினுடைய வேல்யூ எவ்வளவு? 3. பீட்டாவினுடைய வேல்யூ எவ்வளவு? 1/3. காமாவினுடைய வேல்யூ எவ்வளவு? 2. அப்போ இவங்க கேட்டது ஈக்குவேஷன் கேட்கல, அவங்க கேட்டது சால்வ் தான் கேட்டிருக்காங்க. ஆகவே தேவையான மூலங்கள் த ரெக்வயர் இது சொல்யூஷன்ஸ்னு போட்டு ஆன்சர் ஃபைனலைஸ் பண்ணாவே நம்மளுக்கு போதும். இதை கூட நெக்ஸ்ட் பேஜில் எழுதி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். Therefore, the required roots are alpha = 3, beta = 1/3, gamma = 2. அப்போ தேவையான 3 மூலங்கள் ஆல்பா என்பது 3, பீட்டா என்பது 1/3, காமா என்பது 2ன்னு முடிச்சிடலாம். ஏன்னா இது ரூட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அழகாக ஆன்சர் போட்டலாம். அடுத்த சம்மில் பார்ப்போம்.
Exercise number 3.1, sum number 5. 2x power 4 minus 8x cube plus 6x square minus 3 is equal to 0 என்னும் சமன்பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் சம்மு, அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கிளாஸ் டெஸ்ட்டு, பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே கேட்குறாங்க. கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஈஸியான சம்மு தான். அப்போ ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x power 4 minus 8x cube plus 6x square minus 3 is equal to 0. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற வந்து ஒரு கான்செப்டே இல்லாமல் இருக்குது. அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்திரப்போ நம்ம வந்து 0 போட்டு செய்யணும். இப்போ அவங்க கேட்ட கொஸ்டினை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து தெளிவாக கிடைக்கும். நான் அந்த ஃபார்முலாவே எழுதியிருக்கேன், கொஞ்சம் நல்லா கோணிங்க. ஏன்னா வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வர்க்கங்களின் கூடுதல், அதாவது சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். அப்போ ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா 4 ரூட்ஸு. ஏன்னா இது 4th டிகிரி ஈக்குவேஷன் இல்லையா, 4 படி சமன்பாடு. அப்போ 4 ரூட்ஸ் இருக்குது. அப்போ வர்க்கங்களின் கூடுதல்னா ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து டெல்டா ஸ்கொயர் அப்படி வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து இந்த ஃபார்முலா ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே எழுதி போட்டிருக்கேன். ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் என்பது is equal to ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் பீட்டா இது டெல்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா ப்ளஸ் டெல்டா ஆல்பா ப்ளஸ் பீட்டா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா. இது வந்து ஃபார்முலா ஏற்கனவே உனக்கு ஷார்ட்கட்லேயே சொல்லியிருக்கேன் எப்படி மெமரி பண்ணுறதுன்னு. அதை நீ வந்து மெமரி பண்ணால் போதும். அப்போ ஃபஸ்ட்டு சிங்கிளாக எடுத்து ஆட் பண்ணு, அடுத்து டபுளாக எடுத்து மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணு. இந்த 2 கான்செப்ட் இருந்தாவே போதும், நம்மளுக்கு நிறையா தேவையில்லை. அப்போ அந்த 4th டிகிரி ஈக்குவேஷன் இதுதான் ஃபார்முலா. இதுவும் கண்டுபிடிச்சாவே நம்மளுக்கு போதும், ஆன்சர் வந்துடும். அப்போ 4th டிகிரி ஈக்குவேஷனை என்ன சொல்லியிருக்கோம், ax power 4 ப்ளஸ் bx cube ப்ளஸ் cx ஸ்கொயர் ப்ளஸ் dx ப்ளஸ் e is equal to 0. அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா எப்படி எழுதலாம், 2x பவர் 4 மைனஸ் 8x கியூப் ப்ளஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் இது இல்லை அந்த இடத்துல ஈக்குவேஷன். அப்போ 0x மைனஸ் 3 is equal to 0. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன், a எவ்வளவு, அப்போ a 2 ஓகே, b எவ்வளவு மைனஸ் 8 ஓகே, c எவ்வளவுப்பா 6 ஓகே, d எவ்வளவு 0 ஓகே. அதுக்கடுத்து இந்தது e தானே, அப்போ e எவ்வளோப்பா, e வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க -3. இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல போய் கண்டுபிடிக்கணும். ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காபானா என்ன ஃபார்முலா படித்து வச்சுருக்கோம், அப்போ ஃபார்முலா -b/aன்னு படித்து வச்சுருக்கோமா, அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போ a வேல்யூ 2, b வேல்யூ -8, c வேல்யூ 6, d வேல்யூ 0, e வேல்யூ எவ்வளோப்பா கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், அப்போ e வேல்யூ -3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். இது வரைக்கும் ஓகேப்பா, இதில் எந்த ஒரு கன்ஃபியூஸ் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா நம்மளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா -b/a. அந்த -b/a இதை வந்து சுருக்கமாக S1 வச்சுக்கோங்க. ஏன்னா இதை ஃபுல்லாக எழுதிட்டே இருந்தால் நீளமாக இருக்கும், அதை S1 வச்சுக்கோங்க. அப்போ ஆன்சர் என்னப்பா வருது, -b/a. அப்போ b எவ்வளோப்பா -8/a எவ்வளோப்பா 2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ ஒரு தடவை இது 4 டைம்ஸு, அப்போ 4. அப்போ S1 என்பது எவ்வளவு 4 இப்படி வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து S2. அப்போ இதனுடைய சுருக்கம் தான் வந்து S2ன்னு வச்சுருக்கோம். இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் தான் S1, இதுதான் S2 நம்மளாக வச்சுருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. புக்கில் வந்து சிக்மா போட்டிருக்காங்க, அதே மாதிரி நம்ம S1 S2 சம்மேஷன் 1 சம்மேஷன் 2. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா C/a. அப்போ இதனுடைய சுருக்கம் வந்து C/a அந்த ரிலேஷன்ஷிப். அப்போ சின்னா எவ்வளோப்பா 6/a எவ்வளோப்பா 2. அப்படியே கட் பண்ணால் ஆன்சர் எவ்வளோப்பா 3. அப்போ S1 என்பது எவ்வளவு 4. அப்போ S2 எவ்வளவு 3. அப்போ இனிமேல் தேவையான இந்த ரெக்வயர் ஆன்சர் வந்து எழுதியிருக்கேன் பாருங்களேன். அப்போ இந்த ரெக்வயர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், இந்த ரெக்வயர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எழுதியிருக்கேன், அப்படியே நல்லா கவனிங்க. அப்போ தேவையான வர்க்கங்களின் கூடுதல். அப்போ ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் காமா பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு S1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு S2. அவ்வளோதான், ஏற்கனவே சொன்னது தான். அப்போ S1 என்பது எவ்வளோப்பா கொடுத்துருந்தோம் 4. அப்போ 4 ஸ்கொயர் மைனஸ்
2 இன்ட்டு S2 எவ்வளோப்பா 3 கண்டுபிடிச்சிருந்தோம். அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்போ இது 4 ஸ்கொயர்னா 4 16 மைனஸ் இது 23 எவ்வளோப்பா 6. இதனுடைய ஆன்சர் எவ்வளோப்பா 10. அப்போ 16 மைனஸ் 6 ஈக்குவல் டு 10ன்னு வந்து முடிச்சிருக்கோம். தேர்ஃபோர் ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 10. மிக மிக சுருக்கமாக சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த 4th டிகிரி ஈக்குவேஷன் கேட்டாவே நீ என்ன பண்ணணும், முதல்ல S1 கண்டுபிடிக்கணும், S2 கண்டுபிடிக்கணும், மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து S1 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் S2 அப்படியே போட்டு சொன்னா போதும். உனக்கு அந்த வியட்டாஸ் ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, அது தெரிஞ்சால் போதும், ஆன்சர் வந்து ஈஸியாக போடலாம். அப்போ இது வரைக்கும் எத்தனை சம்மு பார்த்துருக்கோம், 2 சம்மு பார்த்துருக்கோம். அப்போ 4th சம்மும் 5th சம்மும் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து 6th சம்மு பார்க்க போகிறோம். ரெடியாக இருந்துக்குங்க. எக்ஸசைஸ் நம்பர் 3.1 சம் நம்பர் 6 x cube minus 9x ஸ்கொயர் ப்ளஸ் 14x ப்ளஸ் 24 = 0 என்னும் சமன்பாட்டின் இரு மூலங்கள் 3:2 என்ற வீதத்தில் அமைந்தால் அந்த சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாடு வந்து கியூபிக் ஈக்குவேஷன், அதாவது 3 படி சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 படி சமன்பாடுனாவே 3 மூலங்கள் வரணும்னு மீனிங் எல்லாருக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்பா ஒரு மூலம், பீட்டா ஒரு மூலம், காமா ஒரு மூலம், இப்படி தான் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். 2 மூலங்களுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 3:2ன்னு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடம் வந்து நல்லா கவனித்து செய்யணும். நம்ம ஆன்சர் செய்கிறப்ப அதை பார்த்துக்கலாம். சம் நம்பர் 6 சால்வ் த ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 14x ப்ளஸ் 24 = 0 if it's given that 2 of its roots are in the ratio 3:2. அப்போ இது வந்து கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் எல்லாம் தெரியும். இதுக்கு வந்து இட் ஹேஸ் 3 ரூட்ஸ், இட் இஸ் 3 ரூட்ஸ் எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. அதில் வந்து கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 2 ரூட்ஸ் ஆஃப் த ரேஷியோ ஆர் 3:2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்று வந்து 3 டைம்ஸ் வரணும், இன்னொன்று வந்து 2 டைம்ஸ் வரணும். அதுதான் 3:2ங்கிற ரேஷியோவில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வியட்டாஸ் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட்லாம் வந்து பார்க்க போகிறோம். சம்மு செய்ய போகிறேன், கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. முதல்ல சொல்யூஷன் எழுதுகிறப்ப இந்த வியட்டாஸ் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வியட்டாஸ் ஃபார்முலானா என்னன்னா, த ரிலேஷன்ஸ் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ரூட்ஸ், அதாவது கெழுக்களுக்கும் மூலங்களுக்கும் இடையே உள்ள உறவு தொடர்பு, அதுதான் வந்து வியட்டாஸ் சூத்திரம். அந்த வியட்டாஸ் சூத்திரத்தை வந்து வச்சு தான் நம்ம வந்து இதுக்கு ஃபைனல் ஆன்சர் பண்ண போகிறோம். அப்போ சொல்யூஷனை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெக்வயர் கியூபிக் ஈக்குவேஷன், முதல்ல அந்த கியூபிக் ஈக்குவேஷனை முதல்ல எழுதுங்க. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எ கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ முப்படி சமன்பாடு என்பது இங்கே பாருங்கப்பா, ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி = 0. இதை முதல்ல எழுதிக்கோங்க. இதை எழுதிட்டால் தான் வந்து உங்களுக்கு சம் ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். அப்போ இந்த கிவன் ஈக்குவேஷன் என்னப்பா, அப்போ கிவன் ஈக்குவேஷன் 1x கியூப் மைனஸ் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 14x ப்ளஸ் 24 = 0. இதை முதல்ல நோட் பண்ணிட்டு முதல் ஏ வேல்யூ என்ன, அப்போ ஏ வேல்யூ 1, ஓகே. பி வேல்யூ எவ்வளோப்பா -9, ஓகே. சி வேல்யூ எவ்வளோப்பா 14, ஓகே. டி வேல்யூ எவ்வளோப்பா, அப்போ டி வேல்யூ 24. இதெல்லாம் கரெக்டாக எழுதிடணும். ஏன்னா எழுதினா தான் வந்து ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த ரேஷியோஸ் வந்து 3:2 இருக்கு இல்லையா, அந்த விகிதம் அதை அப்புறமேல் பார்த்துக்கலாம். முதல்ல வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிங்க, அப்புறமேல் வந்து மற்றதெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்தா ஈஸியாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் என்னப்பா, ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, அப்போ -b/a எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ -b/aனா என்ன, மைனஸ் b என்பது -9, அப்போ -9/a வேல்யூ என்னது 1. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எல்லாத்துக்கும் தெரியும், ஆன்சர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஆன்சர் 9 வந்துருமா. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என்பது எவ்வளவுனா 9 கிடச்சிருது. ரைட்டு, இது அப்படியே இருக்கட்டும்.
அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நல்லா பார்த்துட்டே வாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா. அப்போ C/A இது நல்லா கவுன்ஸ் வரணும், ஏன்னா இது முக்கியமான இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அப்போ C/Aனா இங்கே எல்லாத்துக்குமே தெரியும். C வந்து எவ்வளவு 14, A வந்து எவ்வளவு 1. அப்போ வந்து என்ன வருதுப்பா 14. அப்போ ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா வந்து 14 வந்துடுது. இதை உனக்கு சிம்பிளிஃபை ஈஸியாக சொல்ல போகிறேன். இதை வந்து S1 வைங்க. அப்போ S1 என்பது 9 இப்படி கூட வச்சுக்கோங்க. இது வந்து S2 வைங்க, பின்னால் ஏதோ தேவைப்படும். அப்போ S2 = 14 இதை அப்படியே வைங்க. அப்போ S1 என்பது 9, S2 என்பது 14 இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து S3ங்கிறது ஆல்பா பீட்டா காமா மூணையும் மல்டிபிள் பண்ணுறதான். அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், தேர்ட் பாயிண்ட் என்பது ஆல்பா பீட்டா காமாங்கிறது -D/A எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ -D/Aனா என்னப்பா -Dங்கிறது 24 எல்லாம் தெரியும், 24/1. அப்போ D ஆல்பா பீட்டா காமாங்கிறது ஆல்பா பீட்டா காமாங்கிறது -24. இதை வந்து என்ன வைக்கலாம் S3ன்னு வச்சுக்கலாமாப்பா. அப்போ S3 = -24 இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து பின்னால் யூஸ் பண்ணுவோம், அதுக்காண்டி S1 S2 S3 இந்த ஃபார்மேட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து இந்த ரேஷியோ கொடுத்தாங்க இல்லையா, அந்த ரேஷியோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் செக்கப் பண்ண போகிறோம். இப்போ கிவன் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் த ரேஷியோ 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மூலங்களின் வீதங்கள் 3:2. அப்போ த ரெக்வயர்ட் ரூட்ஸ் எழுதணுங்க. த ரெக்வயர்டு ரூட்ஸ் தேவையான, நல்லா கவனிக்க, இந்த ஸ்டெப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. தேவையான மூலங்கள் இப்போ நம்மளாக உருவாக்குறதான். ஃபஸ்ட்டு வந்து 3:2ல் ஆரம்பிங்க. அப்போ 3 ஆல்பா ஒரு ரூட்டு, அடுத்து 2 ஆல்பா இன்னொரு ரூட்டு, அதுக்கு அடுத்தது பீட்டா ஆல்பா பீட்டா காமா. அப்போ இதில் ஆல்பாவே 2 இடத்துல வந்ததுனால அடுத்து பீட்டா மட்டும் அப்ளை பண்ணால் போதும். நல்லா கவனிங்க, இது 3:2ன்னு வந்ததுனால 3 ஆல்பா 2 ஆல்பா இப்படி வச்சிடணும். ஏன்னா 3Kன்னு கூட வச்சு போடலாம், 2Kன்னு வச்சு போடலாம். ஆனால் நம்ம ஆல்பா பீட்டான்னு கான்செப்ட்னால ஆல்பா பீட்டாவே அப்ளை பண்ணிக்கலாம். மறந்துடாதீங்க, ஆல்பா பீட்டா இது ஆல்பா இது பீட்டா இது காமா. அதைத்தான் வந்து 3 ஆல்பா 2 ஆல்பா பீட்டா இதுதான் கிவன், அதாவது ஆன்சர். இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர் பார்ட், மறந்துடாதீங்க. இதுக்கு தான் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு அந்த S1 S2 S3 கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு பாருங்க 1வது பாயிண்ட் மறுபடியும் ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் S1 கண்டுபிடிக்கணும். அப்போ S1னா ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். S1 எவ்வளோ இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 9 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் S1 மறக்காமல் கண்டுபிடிக்கணும். அப்போ S1னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. அப்போ S1 என்பது ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, அதாவது தனித்தனியாக அந்த மூலங்களை ஆட் பண்ணிடணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதை ஆட் பண்ணணும், அதாவது ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, அதுதான் வியட்டா ஃபார்முலா. அப்போ S1னா 3 ஆல்பா ப்ளஸ் 2 ஆல்பா ப்ளஸ் பீட்டா = 9, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து கொடுத்த ஈக்குவேஷனுக்கு வந்து S1, இது நியூ ஈக்குவேஷனுக்கு வந்து S1, வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து தனித்தனியாக தான் ஆட் பண்ணுவோம், அதே மாதிரி இதை தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ ஆட் பண்ணால் இங்கே 3 ஆல்பா இங்கே 2 ஆல்பா, அப்போ கூட்டின எவ்வளோ வரும் 5 ஆல்பா ப்ளஸ் பீட்டா = 9. இதை வந்து அப்படியே வைங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் இந்த ஸ்டெப்பில் இருந்து. அடுத்து இந்த S1 S2 S3 எல்லாம் நீ போட்டுருவது பழையது தான். இந்த இதுலேருந்து கொஞ்சம் நல்லா சிவியராக கவனிக்கணும், ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து ஈஸியாக இருக்கும். S2, அப்போ S2னா ஏற்கனவே பாக்ஸ் போட்டதில்ல, S2 எவ்வளோ போகிறது 14 கண்டுபிடிச்சிடலாம். அப்போ S2னா என்னன்னா ரெண்டையும் தனித்தனியாக மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுறது, அதாவது ஆல்பா ப்ளஸ் ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஆல்பா ப்ளஸ் ஆல்பா காமான்னு படித்தோம்ல, 2 2ஆக போட்டோம்ல, அதே மாதிரி இந்த இதை 2 2ஆக போடணும். அப்போ இந்த இதை 2 2ஆக போட்டிங்கன்னா 3 ஆல்பா இன்ட்டு 2 ஆல்பா, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியாச்சு ப்ளஸ், அதாவது ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அந்த கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்தது 2 ஆல்பா
இன்ட்டு பீட்டா ஓகே ப்ளஸ்ஸு அதுக்கடுத்து பீட்டா இன்ட்டு 3 ஆல்பா சீக்வல் டு எவ்வளோப்பா 14. அப்போ ரெண்டாக மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுறது தான் வந்து S2. ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து போட்டிருக்கோம். இது 6ஆவது சம் போட்டுக்கிட்டு அதனால் நல்லா தெளிவாக இருப்பேன். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கப்பா. அப்போ இது என்ன வரப்போகுதுப்பா 3 இன்ட்டு 2 எவ்வளோப்பா 6 ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2 ஆல்பா பீட்டா ப்ளஸ் இது வந்து 3 ஆல்பா பீட்டா சீக்வல் டு 14. அது 6 ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஆல்பா பீட்டா இங்கே இருக்குது. அப்போ 5 ஆல்பா பீட்டா சீக்வல் டு 14. இது சம் நம்பர் பாக்ஸ் நம்பர் 2 ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து இது பயன்படாமல் கூட போகலாம். ஆனால் நம்ம ப்ராசஸ் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டா எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது S3 கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா கொஞ்சிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 3 S3னா என்ன ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. S3 என்பது -24. நீ ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தா இருக்குது. அப்போ S1 S2 S3 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இங்கே வந்து என்ன பண்ணுறோம் புதுசாக நியூ ரூட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம். அப்போ S3னா என்ன அப்படியே 3 ரூட்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 ஆல்பா ஒரு ரூட்டு 2 ஆல்பாங்கிறது இன்னொரு ரூட்டு பீட்டாங்கிறது இன்னொரு ரூட். அப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் -24 வரணும். அப்போ 3 இன்ட்டு 2 எவ்வளோப்பா 6 ஆல்பா ஸ்கொயர் பீட்டா சீக்வல் டு -24. இது பாக்ஸ் நம்பர் 3 ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வைங்க. இப்போ நான் என்ன இப்போ 6 ஆல்பா ஸ்கொயர் பீட்டாங்கிறது -24. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து. இது வந்து 6ஆல் டிவைட் ஆகும் இல்லையா. அப்போ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா சீக்வல் டு -24/6. அப்போ ஒரு தடவை 1 6 4 24. அப்போ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா என்பது எவ்வளோப்பா -4. இதை வந்து சிம்பிளிஃபை இங்கே பண்ணியிருக்கேன், அங்கே கூட பண்ணல. இதவே நம்ம என்ன பண்ணலாம் தேர்டுன்னு ஈக்குவேஷன் கூட வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த 3ஐ தான் இதை மாற்றி வச்சுருக்கேன். ஏன்னா இது மல்டிபிளில் வந்து இருக்கு இல்லையா, டிவைட் பண்ணி விட்டுருங்க ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து ஃப்ரம் 1 எடுங்க. அப்போ 1வது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா என்னப்பா சொல்லியிருக்கோம். அப்போ 5 ஆல்பா ப்ளஸ் பீட்டா சீக்வல் டு எவ்வளோப்பா 9. அப்போ பீட்டாவை கன்வெர்ட் பண்ணுங்கள். முதையே கன்வெர்ட் பண்ணியிருந்தாலும் இங்கேயும் கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போ -5 அதாவது 9 - 5 ஆல்பா. இது ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படி வைங்க. அப்போ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா சீக்வல் டு -4. அப்போ பீட்டா சீக்வல் டு 9 - 5 ஆல்பா. இந்த பீட்டாவை இங்கே அப்ளை பண்ணுங்கள். அதனால தான் இந்த பேஜில் எழுதியிருக்கேன், ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இங்கே அப்ளை பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். அப்போ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா சீக்வல் டு -4. அப்போ ஆல்பா ஸ்கொயர் இன்ட்டு இந்த பீட்டாவுக்கு பதிலாக 9 - 5 ஆல்பா சீக்வல் டு -4. இந்த பீட்டா இருக்கு இல்லையா, இந்த பீட்டாவை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கான். அப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். உள்ள மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 9 ஆல்பா ஸ்கொயர். இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் -5 ஆல்பா கியூப் இஸ் ஈக்குவல் டு -4. இப்போ இதை ஒரு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணோம். இப்போ செகண்ட்லேயும் எடுத்து போடலாம்ப்பா, தேர்ட்லேயும் எடுத்து போடலாம். ரொம்ப ஈஸி. செகண்டில் போட்டால் கொஞ்சம் வேலை அதிகம், அதனால தான் தேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஈக்குவேஷன் பூரா இந்த சைடு கொண்டு வாங்க. ஏன்னா ஆல்பா கியூப் வந்திருக்கு, இங்கே ஆல்பா ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பாசிட்டிவ் வரணும். அந்த அடிப்படையில் இதை இடமாற்றி போட்டால் என்ன ஆகும் பாசிட்டிவாக மாறிடும். அப்போ -4 அப்படியே இருக்கும். இது அங்கிட்டு போனால் வலது பக்கம் போனால் +5 ஆல்பா கியூப். இது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு போனால் -9 ஆல்பா ஸ்கொயர் சீக்வல் டு 0. இப்போ வந்து ஆர்டராக எழுதுவோமா. அப்போ 5 ஆல்பா கியூப் -9 ஆல்பா ஸ்கொயர் -4 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து கியூபிக் பாலினாமியல். அப்போ ஏதோ குறையிற மாதிரி தெரியுது, என்னன்னு பாருங்கள். அப்போ ஆல்பாவை குறையுதா, அதாவது x3 x2 x கான்ஸ்டன்ட். அந்த பேசிஸில் ஆல்பா கியூப் ஆல்பா ஸ்கொயர் ஆல்பாவை காணும். அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றினீங்கன்னா 5 ஆல்பா கியூப் -9 ஆல்பா ஸ்கொயர் +0 ஆல்பா -4 ஈக்குவல் 0. இந்த கியூபிக் ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணோம். ரொம்ப ஈஸி. கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறப்ப முதல்ல என்ன பண்ணோம், அந்த சிந்தடிக் டிவிஷன் போட்டோம் இல்லையா, ஃபேக்டரைஸ் மெத்தட் தான் போட போகிறோம். 5 -9 0 -4 இதை அப்படியே என்ன பண்ணணும்
ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு போடுறப்பெல்லாம் ஆல்பா தானே இருக்குது, ஆல்பாஸ் ஈக்குவல் டு. இப்போ ஆல்பாவுக்கு வேல்யூ வந்து இந்த இடம் எப்போவுமே 0 போட்டுருவான். இப்போ இந்த இடத்துல 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா 5, 1 × 5 5, அப்போ -4, 1 × -4 -4, அப்போ என்ன வருது இங்கே -4, அப்போ -4, அப்போ 0 வரல. அதாவது 1 போட்டால் 0 வராது, -1 போட்டால் 0 வராது. இங்கே ஒர்க் பண்ணால் நல்லா இருக்காது. அப்போ 1க்கும் வராது, 2க்கு 1க்கு வராது, -1க்கும் ரிமைண்டர் 0 வராது. அப்போ 2 போட்டால் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்போ 2 அப்ளை பண்ணுங்கள். 5 0 ஆட் பண்ண எவ்வளவு 5, 2 × 5 எவ்வளோப்பா 10. அப்போ 10லேருந்து 9 மைனஸ் பண்ண எவ்வளோப்பா 1. அப்போ 1 × 2 எவ்வளோப்பா 2. 0 + 2 எவ்வளோப்பா 2. அப்போ 2 × 2 எவ்வளோப்பா 4. அப்போ ஆன்சர் வந்து எவ்வளோப்பா 0. அப்போ ரிமைண்டர் 0. அப்போ ஆல்பாவுக்கு 2 போட்டால் ரிமைண்டர் 0 வருது. அப்போ ஆல்பா வேல்யூ 2 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேர்ஃபோர் 1 ரூட் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 2. 1 ரூட் கூட கிடையாது, ஆல்பாவுக்கு வேல்யூ 2. ஆனால் நம்மளுக்கு ரூட் சார்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ ஆல்பா ஃபஸ்ட்டு வந்து 3 ஆல்பாங்கிறது ஒரு ரூட்டு. அப்போ 3 × 2 எவ்வளவு 6, இது ஒரு ரூட்டு. அதுக்கடுத்து 2 ஆல்பாங்கிறது இன்னொரு ரூட்டு. அப்போ 2 × ஆல்பாவுக்கு 2. அப்போ ஆன்சர் எவ்வளோப்பா இந்த இடம் 4. அப்போ 2 ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். 6 ஒரு ரூட்டு, 4 ஒரு ரூட்டு. இன்னொரு ரூட்டு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ பீட்டாவுக்கு ஏற்கனவே நம்ம வச்சுருக்கேன் அவருக்கா. அப்போ பீட்டா ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ பீட்டா என்பது என்ன. அப்போ பீட்டாங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அவருக்கா. அப்போ 9 - 5 ஆல்பா, இதுதான் வந்து 9 - 5 ஆல்பா. அப்போ 9 - 5 ஆல்பானா 5 × 2. அப்போ 9 - இது எவ்வளோப்பா 10 is equal to -1. Therefore the required roots are 6, 4, -1. அப்போ தேவையான மூலங்கள் 6, 4, -1ன்னு முடிச்சிடலாம். ஏன்னா அவங்க கேட்டது வந்து தீர்க்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் த ரெக்வயர் சொல்யூஷன்ஸ் தேவையான மூலங்கள் 6, 4, -1. ஏன்னா அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நிறைய சொல்லிட்டோம். இதோட எத்தனாவது சம் முடிஞ்சிருக்கு, 6வது சம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 7th சம்மை பார்க்க போகிறோம். ரெடி ஆகிக்கங்க. எக்ஸசைஸ் நம்பர் 3.1 சம் நம்பர் 7. ஆல்பா, பீட்டா மற்றும் காமா ஆகியன ax³ + bx² + cx + d = 0 என்னும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலங்களாக இருப்பின் கெழுக்கள் வாயிலாக சிக்மா ஆல்பா பை பீட்டா காமாவின் மதிப்பை காண்க. அப்போ ஆல்பா பீட்டா காமாங்கிறது இந்த கியூபிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா, இந்த கெழுக்கள் வாயிலாக வந்து இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுனாவே நம்மளுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட் அண்டு ரூட்ஸ்னு படிச்சுக்கோம் இல்லையா. அதாவது கெழுக்களுக்கும் மூலங்களுக்கும் இடையே உள்ள உறவு, அதை பயன்படுத்த தான் செய்ய போகிறோம். சுருக்கமாக அது வியட்டாஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதே தான், அதை வச்சு தான் அங்கே செய்ய போகிறோம். ஏற்கனவே அதான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டே இருந்தேன், அந்த வியட்டாஸ் ஃபார்முலாஸ் பூரா தரவாக வச்சுருக்கணும்னு. அது ஒன்றும் இல்லை, செய்ய வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மைண்டில் செட் ஆகிடும். சம் நம்பர் 7. இப் ஆல்பா, பீட்டா அண்ட் காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ax³ + bx² + cx + d = 0, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சிக்மா. அப்போ சிக்மானா சம்மேஷன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ சிக்மா ஆல்பா பை பீட்டா காமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கோஎஃபிஷியன்ஸ். அப்போ கோஎஃபிஷியன்ஸை யூஸ் பண்ணி செய்யணும். அப்போ கோஎஃபிஷியன்ஸ்னாவே இந்த ரூட்ஸ் இருக்கா, அங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்கா, அப்போ வியட்டாஸ் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு செய்யணும்னு அர்த்தம் அங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ரொம்ப எளிமையான சம்மு. முதல்ல அந்த வியட்டாஸ் ஃபார்முலா பிரகாரம் நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கவனிக்கணும். இப்போ சொல்யூஷன் எழுதியிருக்கீங்க பாருங்களேன். அதாவது given that ஆல்பா, பீட்டா, காமா are the roots of the
ஈக்குவேஷன் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ax cube plus bx square plus cx plus d is equal to 0. அதாவது ஆல்பா கமா பீட்டா கமா காமா என்பன ax cube plus bx square plus cx plus d is equal to 0வின் மூலங்கள். அவங்க கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் ஆன்சர் பார்ட்டில் இப்படி தான் எழுதணும். அதுக்கு அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என்பது மைனஸ் பி பை ஏ, நம்மளுக்கு என்ன தெரியும். ரெண்டாவது என்னப்பா, ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பான்னு என்ன சொன்னோம், சி பை ஏ. இன்னும் தேர்டு என்ன சொல்லுங்க பார்ப்போம். தேர்டு ஆல்பா பீட்டா காமா சீக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. இதுதான் வியட்டாஸ் ஃபார்முலா, வேறு ஒன்றும் கிடையாது. கியூபிக் ஈக்குவேஷனுக்குரிய வியட்டாஸ் ஃபார்முலாஸ். இப்போ அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அதாவது எந்த மதிப்பு கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மதிப்பு எழுதுவோமா. அவங்க என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, அப்போ டு ஃபைண்ட், அப்போ கண்டுபிடிக்கப்பட வேண்டிய வேல்யூ என்ன, அப்போ சிக்மா ஆல்பா பை பீட்டா காமா. இதுக்கு மீனிங் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ சிக்மான்னு என்ன அர்த்தம்னா, நிறையா தான் கூட்டியிருக்காங்க, ஆட் பண்ணிக்கான்னு அர்த்தம். இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் என்னன்னா, இங்கே பாருங்கள், ஆல்பா பை ப்ளஸ் பீட்டா பை ப்ளஸ் காமா, இப்படி ஈஸியாக போட்டு இந்த இடத்துல என்ன இல்லை, ஆல்பா பீட்டா காமாவில் ஆல்பா போச்சுன்னா பீட்டா காமா, பீட்டா போச்சுன்னா ஆல்பா காமா, இதில் காமா போச்சுன்னா ஆல்பா பீட்டா, அவ்வளோதாப்பா. அப்போ இதைத்தான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், அப்போ 1 2 3 அந்த 3 டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் தான் இது வரும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இதனுடைய சம்மேஷன் தான் இது. அப்போ என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்தால் ஆல்பா பீட்டா காமா தான் எல்சிஎம். எப்படி சார்னு கேட்குறியா, இந்த ஆல்பா பீட்டா ஆல்பா காமா பீட்டா காமா ஆல்பா காமா ஆல்பா பீட்டா, இதில் பூராமே ஆல்பா பீட்டா காமா தான் இருக்குது. அப்போ எல்சிஎம் ஆல்பா பீட்டா காமா. இப்போ கம்பேர் பண்ணுங்கள். அப்போ இந்த இடத்துல கம்பேர் பண்ணுங்கள், பீட்டா காமா கட் பண்ணுங்கள், பீட்டா காமா ஆல்பா இருக்கா, ஆல்பா ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆல்பா காமா எது இல்லை, பீட்டா மேலே இருந்தால் பீட்டா ஸ்கொயர். இதுக்கடுத்து ஆல்பா பீட்டா, இதுக்கு சரியாக போச்சா, அப்போ காமா இருக்குது. அப்போ மேலே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்ப்பா, காமா ஸ்கொயர். அப்போ இதுதான் சிக்மா ஆல்பா பை பீட்டா காமா வேல்யூ என்பது இதுதான். அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் வேணும். அப்போ ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் பை ஆல்பா பீட்டா காமா இது கண்டுபிடிக்கணும். அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா தனி ஃபார்முலா இருக்குது. நம்மகிட்ட ஆல்பா பீட்டா காமா இந்த அங்கே இருக்கா, மைனஸ் டி பை ஏ இருக்குது, அது போட்டுருவோம். அப்போ இது நம்மளுடைய சொந்த பொருள் கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2cன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா, ஐடென்டிட்டி ஃபார்முலாஸு, அதுலேருந்து எடுத்து எழுத போகிறேன், கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும், ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் என்பது ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா, இது ஏற்கனவே தெரியும். அப்போ இது மட்டும்தான் ஆன்சருக்கு நம்மளுக்கு தேவை. இதை இந்த பக்கம் கொண்டு போயிட்டா தேவையான ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் வேணும்னா இதை அங்கிட்டு கொண்டு மைனஸ் ஆயிரும். அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா, இதை அங்கிட்டு கொண்டு போயிட்டான். அதுக்கடுத்து இன்னும் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே முதல்ல எழுதணும் இல்லையா ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா. இப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காபானா என்ன ஃபார்முலா போட்டோம், மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது 2 இன்ட்டு இதுக்கு என்னப்பா போட்டோம், சி பை ஏ, அவ்வளோதாப்பா. சிம்பிளை பண்ணுங்கள். அப்போ சிம்பிளை பண்ணால் நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் இது 2c பை ஏ. இதை எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரப்போகுது, நல்லா கோனிங்க. அப்போ எல்சிஎம் எடுத்தால் ஏ ஸ்கொயருக்கு ஏக்கு எல்சிஎம் ஏ ஸ்கொயர்,
ஏ ஸ்கொயர் சரியாயிடுச்சு. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரில் ஏ டிவைட் பண்ணால் ஏ இருக்கும். அப்போ ஏயை மல்டிபிள் பண்ணால் 2ac. இது எதனுடைய ஆன்சர்ப்பா? அப்போ ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் வேல்யூ தான் இது. ஆனால் இது நம்மளுக்கு தேவையில்லை. அப்புறம் என்ன தேவை? அப்போ சிக்மா ஆல்பா பை பீட்டா காமானா ஏற்கனவே ஃபஸ்ட்டுலேயே போட்டிருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட்லேயே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். என்னது? ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் பை ஆல்பா பீட்டா காமா. இந்த இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த இதில் அப்ளை பண்ணால் இந்த பிளேஸ் இங்கே தான் இருக்குல்ல. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 2ac பை ஏ ஸ்கொயர். அதுக்கடுத்து இந்த இதை அடிச்சு விட்றேன், இங்கே எழுதுன்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பா பீட்டா காமானா என்ன போட்டு வச்சுருக்கோம்ப்பா? மைனஸ் டி பை ஏ. நல்லா கவனிக்கணும். ஏன்னா நிறையா வந்து அண்டர்லைன் பண்ணி, அதாவது நிறையா டிவிஷன் வருது. இங்கே ஒரு டிவிஷன், இங்கே ஒரு டிவிஷன், இங்கே ஒரு டிவிஷன். அப்போ நல்லா கவனிக்கணும். இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர், அதாவது ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயருக்கு இந்த வேல்யூ. இந்தது ஆல்பா பீட்டா காமாவுக்கு. அப்போ ஃப்ராக்ஷனை வந்து டிவிஷன் பண்ணால் ரெசிப்ரோக்கலாக மாற்றி செய்யணும், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ ரெசிப்ரோக்கலாக மாற்ற போகிறேன், கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்படி மாற்றினா தலையில் மாற்றி போடணும். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 2ac பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு தலையில் போட்டால் மைனஸ், இங்கே அப்படியே தலையில் போட்டால் ஏ பை டி, அந்த மைனஸை மேலே ஏற்றிக்கலாம். இப்போ பார்த்தா ஏ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ மிச்சத்தை மட்டும் எழுதுவோமா? அப்போ மீதத்தை எழுதுகிறப்ப அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 2ac பை ஏ இன்ட்டு டி எவ்வளோப்பா? ஏ இன்ட்டு டி ஏடி. இதுதான் சிக்மா. சிக்மா இந்த இடத்துல பாருங்கள், இந்த மைனஸ் வர விட்டுருக்கு இல்லையா? அந்த மைனஸை வந்து ப்ராக்கெட் இப்படி பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, அதை மறந்துடாதீங்க. காமா ஆல்பா பை பீட்டா காமா. இதோட விட்டுறாமல் இந்த மைனஸை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் ஆன்சர் கிடைக்கும். அப்போ இந்த மைனஸ் இங்கே வர்றப்போ என்ன ஆகும்னா, மைனஸால் மல்டிபிள் பண்ணால் இது மைனஸ் பி ஸ்கொயர், இது மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 2ac பை ஏடி. இதோட விட்டுட்டாவே போதும். மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் வந்து பாசிட்டிவ் வரணும், அந்த கான்செப்டுக்காண்டி 2ac மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏடின்னு முடிச்சிடலாம். இதுதான் வந்து சிக்மா ஆல்பா பை பீட்டா காமா வேல்யூ. இதுதான் அவங்க கேட்ட மதிப்பு, இதுதான். அப்போ இதோட எத்தனை சம் போட்டிருக்கோம்? இந்த எக்ஸசைஸ் 3.1ல் சம் நம்பர் 4, 5, 6, 7 மொத்தம் எத்தனை சம் போட்டிருக்கோம்? 4 சம் போட்டிருக்கோம். அந்த 4 சம்மே என்ன பண்ணணும்? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏற்கனவே வந்து நிறைய சம்ஸ் போட்டிருக்கோம். இது கண்டினியூவாக தான் போட்டுருக்கோம் இந்த எக்ஸசைஸு. இதோட 7ஆம் சம்மோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் வந்து 8லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த 3.1 வந்து முடிச்சிடலாம். ஆனால் வந்து நான் நடத்துகிறது முக்கியம் இல்லை, நீ வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இது வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க 3rd லெசனில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் மறக்காமல் பார்த்துடணும். ஏன்னா அப்போ தான் வந்து கண்டினியூவாக இருக்கும், அப்போ தான் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.